விஜய்ன்ற ஃபேக்டர் கொங்கு ரீஜன்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? அந்த கொங்கு ரீஜன்ல இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பார்க்குறாங்க தமிழக வெற்றி கழகத்தை? எங்களோட கணிப்புப்படி விஜய் வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்கு ஒரு 3-4% டேமேஜ் பண்ணக்கூடியவர். அதே மாதிரி டிஎம்கே கூட்டணிக்கும் ஒரு 3-4% அண்ட் என்டிகே. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 54 தொகுதியில் இந்த 54 நாங்கள் இப்போ இன்றைக்கி பேசுகிறது எல்லாமே கொங்கு ரீஜனை மட்டும்தான். பூத் கமிட்டி மீட்டிங் வந்து மிக சிறப்பாக பண்ணிட்டாரு. உண்மையாகவே மிக சிறப்பாக பண்ணிட்டாங்க. விஜயகாந்துக்கு 2009 காலகட்டத்தில் இதே மாதிரி ஒரு நிலை இருந்தது. இப்போ தான் நீங்கள் அடித்தளம் போடுறீங்க. தேர்தலில் வந்து பெரிய அளவில் தாக்கத்தை உண்டு பண்ணார். கொங்குல அவரோட தாக்கம் 10-11% ஓட் பர்சன்டேஜ் அவருக்கால எடுக்க முடியும். அவருக்கு அந்த 18லேருந்து 25-30 வயசுக்குள்ளான வாக்காளர்கள். ஸோ அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆக போது, அதனால அவரோட ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாமே ஓட் ஆகும், ஆனால் சீட் ஆகாது. அவர் வந்து ஜெயிப்பாரா தோக்க மாட்டாரா, ஓட்டு வந்து சீட் ஆகுமா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். ஆனால் எல்லாத்தோட இதையும் டிஸ்டர்ப் பண்ணுவார் அப்படின்றாங்க. அதை நீங்கள் ஏற்கிறீங்களா? கண்டிப்பாக ஏற்கிறேன். இப்போ அதில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கொங்கு ரீஜனுக்கு வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேவராக இருக்குது அப்படின்னு அதான் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப். அதான் முதல் நாங்கள் சொன்ன மாதிரி 54ல் 37 வந்து ஏடிஎம்கே இருக்குது, 17 இருக்குது. இது வந்து விஜய் ஃபேக்டர் இல்லாத பட்சத்தில். இப்போ விஜய் ஃபேக்டர் வரும்போது அந்த 54ல் 22 வந்து இழுபறி நிலைமையில் நிற்கும். அவர் யார் ஓட்டை பிரிக்கிறாருங்கிற பொறுத்து. ஸோ இது வந்து ஒரு இழுபறியில் நிற்கும். திமுக அதிமுக பற்றி நம்ம பேசணும் சார். சேம் டைம் இன்னொரு பக்கம் விஜய் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது. விஜய்ன்ற ஃபேக்டர் கொங்கு ரீஜனில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? அந்த கொங்கு ரீஜனில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பார்க்குறாங்க தமிழக வெற்றி கழகத்தை? எங்களோட கணிப்புப்படி விஜய் வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்கு ஒரு 3-4% டேமேஜ் பண்ணக்கூடியவர். அதே மாதிரி டிஎம்கே கூட்டணிக்கும் ஒரு 3-4% அண்ட் என்டிகே. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 54 தொகுதியில் இந்த 54 நாங்கள் இப்போ இன்றைக்கி பேசுகிறது எல்லாமே கொங்கு ரீஜனை மட்டும்தான். ஓவரால் நாங்கள் விஜய்க்கு அது தனியாக சொல்கிறோம். பட் இன்றைக்கி பொறுத்த மட்டும் கொங்குல அவரோட தாக்கம் 10-11% ஓட் பர்சன்டேஜ் அவருக்கால எடுக்க முடியும். அதுவும் ஏன் நாங்கள் சொல்கிறோம்னா, நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு அந்த 18லேருந்து 25-30 வயசுக்குள்ளான வாக்காளர்கள், புது வாக்காளர்கள். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அதில் 18 இயர் ஓல்டாக இருக்கிறவங்க வந்து ஓட்டு குத்துவாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆக போது, அதனால அவரோட ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாமே ஓட் ஆகும், ஆனால் சீட் ஆகாது. ஓட்டு ஆகும், சீட் ஆகாது. ஓகே, இதுதான் டிஃப்ரென்ஸு. இப்போ நாங்கள் இப்போ களத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு 16 இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கலாம், இல்லாட்டி எம்எல்ஏ பதவிக்கு போட்டியிட தயாராக இருக்கவங்களுக்கு வேலை செஞ்சிட்ருக்கோம். இவங்க எல்லாரோட கேள்வி இதே கேள்வி தான். விஜயோட தாக்கம் எப்படி இருக்குது? அதில் கொங்கு மண்டலத்துலேயும் நாங்கள் சில பேருக்கு வேலை செஞ்சிட்ருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக வேலை செஞ்சிட்ருக்கோம். எல்லா ஜோன்லேயும் வேலை செஞ்சிட்ருக்கோம். அப்போ அவங்களோட கேள்வி எங்களுக்கு வந்து விஜயோட தாக்கம் எப்படி இருக்குன்னா, விஜயோட தாக்கம் எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்கப்பா, அவங்க வந்து பூத் கமிட்டி மீட்டிங் வந்து மிக சிறப்பாக பண்ணிட்டாரு. உண்மையாகவே மிக சிறப்பாக பண்ணிட்டாங்க. அவங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. அது வந்து மிகப்பெரிய அடித்தளமாக அமைக்கிறதுக்கு வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் திமுக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு அவங்களுக்கு அட்வான்டேஜ்னால், அவங்க அந்த அடித்தளம் பேஸ்மெண்ட் வந்து அரை நூற்றாண்டுக்கு மேலாகவே போட்டாங்க. இந்த பூத் கமிட்டி உருவாகி அவங்க அரை நூற்றாண்டுகள் முடிவுட்டுருச்சு. 2 கட்சிக்குமே வந்து இன்றைக்கி பூத் கமிட்டி உருவாகிட்டாங்க. அடித்தளம் விஜய் போடுறாரு. கண்டிப்பாக வந்து அந்த அடித்தளம் வந்து தேவையானதாக. இன்றைக்கி விஜயகாந்துக்கு 2009 காலகட்டத்தில் இதே மாதிரி ஒரு நிலை இருந்தது. குறைவே இல்லாமல் இதுக்கு ஈக்குவலாகவே இருந்தார் அவரும். விஜய் வந்து இப்போ சிறப்பான முன்னெடுப்போடு அது போயிட்டுருக்காரு. இது லாங் ரனில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இப்போ தான் நீங்கள் அடித்தளம் போடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அடுத்த 2ஆம் கட்ட தலைவரை உருவாக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஓட்டை வாக்காக மாற்றணும். நீங்கள் முதல்ல வந்து உங்களோட ரசிகரை வந்து தொண்டர்களாக இப்போ மாற்றிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ வந்து விஜய் வந்து அடித்தளம் இட்டுருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். அது சிறப்பாக செஞ்சிட்டும் இருக்காங்க. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 அடி முன்னாடி திமுக அதிமுக போயிட்டாங்க. நீங்கள் 100 மீட்டர் ரன்னிங் ரேஸில் 10 மீட்டர் முன்னாடி அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ அதை ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அவங்க இடத்த பிடிக்கணும்னா அதுக்கு வந்து இன்னும் சில காலங்கள் எடுக்கும். நீங்கள் அடித்தளம் இடுறது வந்து நல்ல விஷயம். உங்கள் கட்சியின் வளர்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய பங்களிக்க போகுது. அதுதான் நாங்கள் எங்களோட கிளைண்ட்ஸ்கிட்டையும் சொல்கிறோம். விஜய் போகிறது அவர் கட்சியை வலுப்படுத்துறதுக்காக போகிறாரு. இது வந்து தேர்தலில் வந்து பெரிய அளவில் தாக்கத்தை உண்டு பண்ணாது. இதுக்கப்புறம் இவங்களை பயிற்சி கொடுத்து இவங்களை தொண்டர்களாக்கி தலைவர்களாக உருவாக்கி அதுக்கப்புறம் இந்த லோக்கல் லீடர்ஸுக்கு மூலமாக வந்து வாக்கை கன்வெர்ட் பண்ணுறதுன்றது வந்து கொஞ்சம் காலம் எடுக்கும். இப்போ செந்தில் சார் சொன்ன பாயிண்ட்லேருந்து நான் எடுக்கிறேன். அவர் வந்து ஜெயிப்பாரா தோக்க மாட்டாரா, ஓட்டு வந்து சீட் ஆகுமா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். ஆனால் எல்லாத்தோட இதையும் டிஸ்டர்ப் பண்ணுவார் அப்படின்றாங்க. அதை நீங்கள் ஏற்கிறீங்களா? கண்டிப்பாக ஏற்கிறேன். இப்போ அதில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா,
நான் இப்போ வந்து டேட்டா வச்சே சொல்லப்போனால் கொங்கு மண்டலத்தில் வந்து அதிமுக வந்து 55% வாக்கு சதவீதம் வச்சுருக்கு. சரிங்களா? திமுக வந்து ஒரு 35% வாக்கு வந்து இதர கட்சிகள் 10% வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி இருக்க டேட்டா படி தான் இது வந்து எலெக்ஷனில் எப்படி வரப்போகுதுன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு இருக்க சினாரியோ மாறலாம். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த கம்ப்யூட்டர் சொல்கிறது அதை தான் சொல்லுது. 24 வச்சு சொல்கிறீங்களா இல்லை 11லேருந்து 24 வரைக்கும் ஒட்டுமொத்தமாக சொல்கிறோம். ஓகே ஓகே சரிங்களா? ஸோ இந்த 55% விஜய் வந்து மொத்தத்தில் வந்து ஒரு 15% ஓட்டு வாங்குறாருன்னா, நீங்கள் வந்து அதாவது மொத்தம் 1 லட்சம் ஓட்டில் வந்து 15% வாங்குவாங்கன்னா வந்து அவங்களுக்கு எவ்வளோ ஓட்டு வந்துடும்? 1 லட்சம் ஓட்டில் 15,000 ஓட்டு வரும். ஸோ இந்த 15,000 ஓட்டில் வந்து செந்தில் சொன்ன மாதிரி 3% அதிமுகலேருந்து எடுக்கிறாருன்னா 15ல் வந்து 3%ன்றது எவ்வளோ வந்துடும் போகுது? ஸோ அது 35% 35ல் வரும்போது அதிகமாக வரும். சரிங்களா? அதிமுகவில் இருந்து நீங்கள் வந்து இந்த 15,000 நீங்கள் வந்து அவர் 3ஆக பிரிச்சிங்கன்னா அவர் வந்து 5,000 ஓட்டு வந்து அதிமுகலேருந்து எடுப்பார். ஸோ அதிமுக 50%க்கு வந்துடும். திமுக கிட்டேருந்து 5,000 ஓட்டு எடுப்பார். அது வந்து 35,000 ஓட்டுலேருந்து 30,000 ஓட்டுக்கு வந்துடும். அதிமுக 50,000த்தில் இருக்கும், திமுக 30,000த்தில் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற இதர கட்சிகள்லேருந்து அது யார் வேணாலும் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அவங்ககிட்ட ஒரு 5% ஓட்டுகள், இல்லை நடுநிலையாளர்கள் ஓட்டுகள், புது வாக்காளர்கள் ஓட்டுகள் ஒரு 5% எடுக்கலாம். 15,000 ஓட்டு அவர் எடுக்கிறாருன்னா அதிமுக வந்து 50% தான் இருக்கும், திமுக 30% இருக்கும். ஸோ இவரால் வந்து வெற்றியை நோக்கி போக முடியாது. சரிங்களா? அப்போ என்ன ஆகுனா இந்த ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி அந்த 250 வாக்குகள் வித்தியாசத்தில் இருக்கவங்க, 300 வாக்குகள் வித்தியாசத்தில் இருக்கவங்க வாக்குகள் மாறும். அந்த வித்தியாசங்கள் மாறும். இது வந்து அதிக வாக்கு சதவீதம் வச்சிருக்க கட்சிக்கு அட்வான்டேஜ் கொடுக்கும். இப்போ கொங்கு மண்டலத்தில் பொறுத்த வரைக்கும் மைக்ரேட் ஒர்க்கர்ஸோட ரோல் வந்து அதிகம் முக்கியமாக இருந்துச்சு. 2024 தேர்தலையுமே கவனிக்கக்கூடிய ஒன்றா இருந்துச்சு. 26ல் அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? மைக்ரேட் ஓட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரிந்த அரசியல் கட்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக மைக்ரேட் ஓட்டர்ஸ் இங்கே எங்கேருந்து வராங்கன்னா பீகார், யூபி, ஜார்க்கண்ட், ஒரிசா, இங்கேருந்து அதிக அளவில் வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து கொஞ்சம் பேர் வராங்க. இவங்க தான் அதிகமாக வந்து திருப்பூர், கோயம்புத்தூர், கரூர் போன்ற பகுதியில் வராங்க. அவங்க மொத்தமாக குடும்பத்தோடு மைக்ரேட் ஆகி இங்கே வந்து வாக்குரிமை பெற்று ரேஷன் கார்டு வாங்கி தமிழ்நாட்டில் குடிமக்களாகவே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அவங்க என்னதான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து குடியேறினாலும் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரிந்த அரசியல் அவங்க என்ன வேலை செய்ய வந்திருக்காங்க. அவங்களோட மொத்த கவனமும் வந்து வேலையில் தான் இருக்கும். எலெக்ஷன் வரும்போது அவங்களோட தெரிந்த ஒரே சின்னமும் அரசியல் கட்சியும் எதுனா பிஜேபி தான் இருக்கும். அதனால தான் வந்து இப்போ கூட ஈரோடு எலெக்ஷன் வந்து திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியில் வந்து நோட்டீஸ் அடித்து விநியோகிச்சாங்க. சந்திரகுமாருக்கு வந்து ஹிந்தியில் நோட்டீஸ் அடித்து விநியோகிச்சாங்க. ஹிந்தி தெரியாத போடான்னு சொன்ன திமுகவே வந்து ஹிந்தியில் நோட்டீஸ் அடித்து விநியோகிக்கிற அளவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து இடம்பெயர் தொழிலாளர்களோட தாக்கம் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த தாக்கத்தோட வீச்சு எங்கே அதிகமாக யாருக்கு பயனளிக்கும்னா பிஜேபி கூட்டணிக்கு தான் அதிகமாக இருக்கும். இப்போ அதிமுகவோட கூட்டணியே வந்து இந்த கொங்கு ரீஜன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றீங்க. இப்போ டிஎம்கேவும் ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி தான். அவங்களோட அலைன்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் யாரும் வந்து இந்த கொங்கு ரீஜனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? இல்லை, நாங்கள் ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், மற்றபடி இருக்கிற காங்கிரஸ் அங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. பட் நாங்கள் சொல்கிறது ஓவரால் காம்பினேஷனில் வச்சு பார்க்கும்போது ஈஸ்வரன் மாதிரி இல்லை, அதுதான் சொல்கிறோம். எல்லா வகையிலும் இருக்கிறாங்க. ஆனால் டாமினன்ட் யாருன்னு பார்க்கும்போது இந்த கூட்டணியாக தான் நிற்கும். ஸோ அங்கே வந்து இல்லைன்னு சொல்ல வரல, அதோட தாக்கம் இருக்கும். அதை நோக்கி அவங்க கம்பைண்டாக வேலை செய்வாங்க. கண்டிப்பான முறையில் அதோட தாக்கம் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல வரல. பட் பர்சன்டேஜாக நான் சொல்கிறோம். ஸோ இதில் வந்து 50+ இருக்கிறது, அங்கே வந்து 35-36% இருக்கிறது. ஸோ மற்ற ரீஜன்ஸை தாண்டி இப்போ நீங்கள் சொன்ன அந்த அலையன்ஸ் வந்து மற்ற ஜோன்லலாம் மிக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போது அவர் விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், அவங்க ஒரு ஜோன் எடுத்து அந்த ஜோனில் நம்ம வரும்போது இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறோம். ஸோ அங்கே வந்து அவங்க இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்போ அவங்களோட கூட்டணியில் இருக்கிறவங்களோட பலம் அதிகம். அது வந்து அவங்களுக்கு வின்னிங் மூமெண்ட்டை கொண்டு போகும். பட் இங்கே வந்து அதோட தாக்கம் கம்மி. நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, அதோட தாக்கம் கம்மி. ஏன்னா இவங்க அதிகப்படி தாக்கத்தில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அது அடிப்படுது. பட் இவங்க 2 பேரும் பிரிந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு அதிகப்படி ஆகுமே ஒழிய, இவங்க 2 பேரும் சேரும்போது அதில் அது மறைஞ்சு போயிருதுங்க. இறுதியாக ஒரு நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. கொங்கு நாடு தேசிய முன்னேற்ற கழகம் வந்து அங்கே இருக்குது. அதனால் வந்து கொங்கு மக்கள் ஓட்டு அங்கே வந்து மைக்ரேட் ஆகாதான், மாற்றி போட மாட்டாங்களான்னு கேட்குறீங்க. கொங்கு வேளாள கவுண்டரோட வாக்கு அவங்களுக்கு விழாதான்னு கேட்குறீங்க. திமுக உதவாதான்னு கேட்குறீங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2016க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திமுக கட்சியில் வந்து தேவர் சமுதாயம், முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்குது. ஆனால் முக்குலத்தோரோட வாக்கு வந்து எப்போவுமே வந்து அதிமுக நோக்கி தான் விழுந்துட்டு இருந்தது. ஸோ அதே நிலைமை தான் இங்கேயும். சரிங்களா? அந்த ஒரு கட்சி வந்து அந்த சமுதாயத்தின் அடையாளமாக அந்த கூட்டணியில் இருக்கலாமோ இல்லையே, அந்த அதிமுகவில் இருக்க பெரும்பாலான சக்தி வாய்ந்த தலைவர்கள் அனைவரும் கொங்கு வேளாள கவுண்டர்களாக இருக்கிறதுனால, அது ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்கிறதுனால அந்த மக்களோட வாக்கு வந்து சிதறத்துக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதே போல் பிஜேபியும்
கரெக்டாக அந்த அந்த பாயிண்ட் அவாய்ட் பண்ணி தான் வந்து அண்ணாமலையை வந்து அங்கே வந்து தலைவராக கொண்டு வந்தாங்க. ஓகே, சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ஈக்குவேஷனுக்காக தான் இப்போ வந்து கொங்கு வேலை கவுண்டரில் வந்து அண்ணாமலை அண்டு இபிஎஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்றதுனால தான் முக்குளத்தூர் சமுதாயத்தில் ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு டேமேஜ் வந்து 2021 ஏற்படுறதுனால முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த நயினா நாகேந்திரனை ஒரு தலைவராக உருவாக்கி, ஏற்கனவே நார்த்தில் ஸ்ட்ராங்காக இருக்க கொங்கு வேலை கவுண்டர் இபிஎஸ் மூலமாகவும் சவுத்தில் இருக்கிற முக்குளத்தூர் சமுதாயத்தை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு நயினார் மூலமாக ஒரு முயற்சியை வந்து பாஜக தலைமை எடுத்திருக்காங்க. இது வந்து இப்படி உதவுன்றீங்க. கண்டிப்பாக. இறுதியாக ஒரு கேள்வி சார், கொங்கு ரீஜனை பொறுத்த வரைக்கும் என்டிகேவோட ரோல் என்னவா சார் இருக்கும் போகுது? என்டிகே எங்களை பொறுத்த மட்டும் அவங்க 4 to 5% அவங்களோட மொத்த தமிழ்நாடு இதில் பார்க்கும்போது அவங்களோட தாக்கம் குறைவாக இருக்க இடம் வந்து கொங்கு ரீஜன் தான். பிகாஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க 8% ஓட்டில் இருக்கிறவங்க, கொங்கு ரீஜனில் மட்டும் பார்த்தீங்கன்னா அது ஒரு 4 to 5% தான் இருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக திருப்பூர், ஈரோடு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. திராவிட கட்சிகளே வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அந்த பக்கம் போகலையா? அதுக்கு நல்ல நீங்கள் புதிய நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது வந்து கொஞ்சம் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து கொங்கு ரீஜன் வந்து கொஞ்சம் விலகியே இருக்குது. காரணம் என்ன, அங்கே தேசிய சிந்தனை அதிகம். நான் சொல்கிறேன், நீங்கள் கூட இப்போ சொன்னீங்க காங்கிரஸ் அங்கே சக்தி வாய்ந்த கட்சியாக இருக்குது அப்படி. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், பிஜேபி போன்ற தேசிய கட்சிகள் வந்து வலுவாக காலூன்றி இருக்கிற இடத்துல தமிழ் தேசிய சிந்தனையை சொல்கிற நாம் தமிழர் கட்சிக்கான களம் வந்து அங்கே குறைவு தான் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அவங்களுக்கு வந்து ஈழப்பிரச்சனையோட தாக்கமோ இல்லாட்டி வந்து இப்போ வந்து இவர் சீமான் கையில் எடுக்கக்கூடிய எந்த பிரச்சனையுமே பெருமளவு பிரச்சனை வந்து கொங்கு பகுதியிலேருந்து இல்லை, இம்பேக்ட் ஆகலை. நீங்கள் வந்து இவருக்கு இங்கே களமாடுற அளவுக்கு, நீங்கள் வந்து வட தமிழ்நாட்டில் களமாடுற அளவுக்கு அவர் வந்து கொங்கு பகுதியில் வந்து சீமானுமே களம் ஆடலை. இல்லை, ஈரோடு பை எலெக்ஷன் நல்ல வாக்குகள் தானே சார் வாங்கியிருந்தார் ஓரளவுக்கு. நீங்கள் பர்சன்டேஜ் வச்சு சொல்கிறீங்க, போன வாட்டி அதிகமாக அங்கே யாருமே நிற்கல, ஆப்ஷனே கிடையாதுல்ல. ஆன்டி டிஎம்கேட வாக்குகள் வந்து எங்கே பேக்கெட் பண்ணமோ அங்கே அதுக்கான வாய்ப்பு இல்லைன்றதுனால அவருக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் அதிகம். நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சார்? ஸோ நாம் தமிழரை பொறுத்த மட்டும் 3 to 4% தான் அவங்களோட ஓட் பேங்க் வந்து கோவை மண்டலத்தில் அதிகப்படியான முறையில் இருக்குது. அதே மாதிரி கோவை மண்டலம் வந்து ஒரு தேசிய சிந்தனை உள்ள மண்டலங்கிறனால அங்கே வந்து இவங்களோட தாக்கம் இல்லை. ப்ளஸ் இப்போ இந்த ஈரோடு எலெக்ஷனை பொறுத்த மட்டும் இந்த ஃபேக்டரியில் அவங்க ஏடிஎம்கே நிற்கல. ஸோ அதோட ஓட் பேங்க் வந்து சில இது அங்கே போயிருக்கலாம், அதனால் இன்க்ரீஸ் ஆகிக்கலாம். இன் ஜென்ரலாக நார்த்தில் 4 இதை வச்சு பார்க்கும்போது அவங்க தமிழ்நாட்டிலே குறைந்தபட்சமாக இருக்கிற ஜோன்னு பார்த்தீங்கன்னா அது கோவை மண்டலம் மட்டும். ஓகே, இப்போ கொங்கு மண்டலம் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக உங்கள் அப்சர்வேஷன் பொறுத்த வரைக்கும் திமுக வந்து என்னதான் இங்கே ஸ்ட்ராங்காக இருந்து ஒர்க் பண்ணணும்னு நினச்சாலும் கூட ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய அந்த செகண்ட் லீடர்ஸ் வந்து இவங்களால பீட் பண்ண முடியல. அவங்களோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது. சேம் டைம் அந்த அலைன்ஸுமே வந்து கொங்கு ரீஜனுக்கு வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேவராக இருக்குது அப்படின்னு அதான் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப். அதான் முதல் நாங்கள் சொன்ன மாதிரி 54ல் 37 வந்து ஏடிஎம்கே இருக்குது, 17 இருக்குது. இது வந்து விஜய் ஃபேக்டர் இல்லாத பட்சத்தில். இப்போ விஜய் ஃபேக்டர் வரும்போது அந்த 54ல் 22 வந்து இழுபறி நிலைமையில் நிற்கும். இந்த இழுபறி வந்து அவர் யார் ஓட்டை பிரிக்கிறாருங்கிற பொறுத்து. இப்போ டிஎம்கே ஓட்டை அதிகமாக பிரித்தார்னா இந்த 22 ஏடிஎம்கே நோக்கி வந்துடும். இல்லை அவர் ஏடிஎம்கே ஓட்டை அதிகம் பிரிக்கிறாருன்னா இது வந்து டிஎம்கே நோக்கி போகும். ஸோ இது வந்து ஒரு இழுபறியில் நிற்கும். ஈவந்தோ அந்த 22மே டிஎம்கேக்கு உழுதுன்னே வச்சுக்கோங்களேன். அப்படி வச்சு பார்க்கும்போதும் இவங்க வந்து 28 இருப்பாங்க, அவங்க 26 இருப்பாங்க. அப்பயுமே நெக் டு நெக் ஈக்குவலி பிஜேபி கூட்டணி, அதாவது ஏடிஎம்கே 28 வரும், அவங்க 27, 26 வரும். இது வந்து இவர் எந்த வகையில் தாக்கத்தை உண்டு பண்ணுறாரு, யார் ஓட்டை பிரிக்கிறாருங்கிறது. விஜய் ஃபேக்டர் நம்மளால் ரொம்ப கணிக்க முடியாது, அவர் யாரை பிரிக்கிறாருங்கிறத பொறுத்து. ஸோ அப்போ தான் அதை நம்ம பொறுக்கணும். பட் ஆனால் நிலைமை எங்களோட வெர்டிக் படி லாஸ்ட்டாக ப்ரெடிக்ஷன் சம்மரி சொல்லணும்னு சொன்னீங்கன்னா கொங்கை பொறுத்த மட்டும் 54ல் 28 ஏடிஎம்கே கூட்டணிக்கு ஜெயிக்க வரும். அண்டு இப்போ இதுபடி 11 வந்து டிஎம்கே கூட்டணி. மீதி இருக்க 22 வந்து அவர் யார் ஓட்டை பிரிக்கிறாரோ அதை பொறுத்து அது டிஎம்கேக்கும் போகலாம், இல்லை ஏடிஎம்கேக்கும் போகலாம். ஒருவேளை அது டிஎம்கேக்கே போனாலும் கூட 28, 27ல் அதாவது 54 ஆல்மோஸ்ட் 50% இவங்க, 49% அவங்கன்னு வர்றதுக்கான சார்ந்திருக்கும். அந்த சைடு இருக்குது. இந்த சைடு ஓட்டு வருதுன்னா இவங்க வந்து 40 சீட்டுக்கு மேலே ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிக்கிறோம், டிஎம்கே வந்து ஒரு 11 தான் ஜெயிக்கும். உங்களோட இறுதி கருத்து சார்? தேர்தல் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கும் காரணிகளான சமுதாயம், பணபலம், வேட்பாளரின் தனித்திறமை, அதுக்கப்புறம் வந்து ஆன்டி இன்கும்பன்சி, ஆட்சிக்கு எதிரான மனநிலை, அதுக்கப்புறம் கட்சிகளின் நிலைப்பாடுகள். இந்த 5 விதத்துலையும் பார்த்தீங்கன்னா கொங்கு ரீஜனில் மட்டும் நீங்கள் மற்ற நாளுக்கும் வந்தீங்கன்னா இது அப்படியே வந்து ரிவர்ஸில் இருக்கலாம். ஸோ இந்த 5 காரணிகளும் வந்து ஏடிஎம்கே முன்னிலையில் இருக்குது. பணபலத்துலேயும் அவங்க அதிகமாக இருக்காங்க, வேட்பாளர்களும் சக்தி வாய்ந்த வேட்பாளர்கள் அதிகமாக இருக்காங்க திமுகவை காட்டிலும். அதே போல் வந்து சமுதாய பலத்திலும் மிக பாமக,
பிஜேபி, கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயத்தின் ஆதரவுன்னு சொல்லிட்டு அவங்க அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ அதே போல் கட்சிகள் இந்த கூட்டணி நிலைப்பாடுகளும் சக்தி வாய்ந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. அதே போல் வந்து அந்த பகுதியை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அங்கே நிற்கும்போது வந்து அது அவங்களோட பெருமை மிக்க ஒரு நிகழ்வாக நினைக்கிறதுனால கொங்கு ரீஜன் ஏடிஎம்கேக்கு அட்வான்டேஜ். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசணும். கொங்கு மண்டலத்தில் வந்து ஏன் திமுக கூட்டணி வந்து வலுவாக இல்லை, அதிமுக வந்து ஏன் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு பல காரணங்கள் வந்து நம்ம டேட்டாவோட பேசுனீங்க. வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம வந்து டெல்டா பகுதியை வந்து எடுத்து பேசலாம்னு நினைக்கிறேன் சார். திமுக அங்கே எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றத நம்ம வரக்கூடிய வீடியோவில் நம்ம பேசலாம். உங்கள் கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி. தேங்க்யூ.